பாரதிராஜா அவர்களுடைய மகளுக்கும், மருமகளுக்கும் சமீபத்தில சண்டை வந்திருக்கு அப்படின்னும், அதுவும் குறிப்பா ஃபோன் கால்ல மிக பெரும் அளவுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன நடந்திருக்கு? இதற்கு என்ன காரணம்? அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட இறுதி ஊர்வலத்தில கூட அவரோட மகளுக்கும், மருமகளுக்கும் சண்டை வந்திருந்துச்சு. இது எதனால சண்டை வந்துச்சு? என்ன காரணம்? அப்படிங்கும்போது சொத்து பிரச்சனை அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் சொன்னாங்க. இருந்தாலும் இத தாண்டி இன்னொரு விஷயமும் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அதாவது பாரதிராஜா சார் உயிரோட இருக்கும்போது, கடைசி நேரத்தில அவங்க பையன் இறந்ததால ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டாரு. அண்ட் பிசிக்கலியும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப உடல்நலம் முடியாம போயிட்டாரு. அண்ட் கடைசி 2 மாதங்களுக்கு முன் அவருடைய பொண்ணு ஜனனி அவர்களோட மலேசியால தங்கியிருந்தாரு. அண்ட் இந்த 2 மாதமுமே அவர் அங்க தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்தியா வந்தாரு. வந்ததுக்கப்புறம் அவருக்கு உடல்நிலை முடியாம போயிருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு டைம் ஜனனி அவர்கள் இவருக்காக பர்சனலா ஒரு மெடிக்கல் டீம ரெடி பண்ணி கூடவே வச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க தான் முழுக்க முழுக்க பாரதிராஜா சார பார்த்துக்கிட்டாங்க. இந்த சமயம் பாரதிராஜா சாரோட மனைவியும் தேனி போயிட்டாங்க. அவருடைய மருமகள் மற்றும் பேத்திகள் அவங்களுமே பக்கத்துல தங்கியிருந்தாங்க. அண்ட் இதனால ஜனனி அவர்கள் நந்தனாக்கு ஃபோன் போட்டு பேசியிருந்திருக்காங்க. அப்பாக்கு முடியல அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் அம்மாவும் பக்கத்துல இல்ல. அவங்களும் தேனி போயிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரியான நேரத்துல நீங்க தான் கூட இருந்து பார்த்துக்கணும். பட் நீங்களே வெளியில தங்கியிருந்து இங்க அடிக்கடி வந்து பார்க்கறது அப்படிங்கிறது கண்டிப்பா நல்லா இருக்காது. அவரோட கடைசி நேரத்துல அவருக்கு என்ன தேவைன்னு நீங்க தான் கூட இருந்து பார்த்துக்கணும். இவ்வளோ நாள் இங்க இருந்தாரு. இப்ப அங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. தயவு செஞ்சு அவர கூட இருந்து பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இன்னொரு பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. அதாவது சென்னை நீலாங்கரை வீடு இருக்கு இல்லையா? அத ஜனனி அவர்கள் அவங்க அப்பா மூலியமா பேர்ல மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் போயி, மேலும் நந்தனாவும் அவருடைய குழந்தைகளும் நீலாங்கரை வீட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் கொடுத்திருந்திருக்காங்க. இதனால அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் அந்த ஒரு ஃபோன் கால்லயே 2 பேரும் மாறி மாறி 2 பேரையுமே தப்பா பேசியிருந்திருக்காங்க. குறிப்பா நீங்க ஏன் அப்பாவ கூட்டிட்டு போய் எழுதி வாங்கிட்டீங்க? அத இங்க வந்து பண்ணியிருந்திருக்கலாமே! அவருக்கும் விருப்பம் இருக்குன்னா, அத அவரு இங்கேயே சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்னு. அண்ட் இவுங்க, நீங்க வந்து ஏன் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? அப்ப இங்க இருக்க முடியாம அவர எப்படி நாங்க பார்த்துக்க முடியும்? நாங்க இங்க இருந்தா தானே அவர பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாரி 2 பேத்துக்குள்ள மாறி மாறி சண்டை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அண்ட் அந்த ஒரு சண்டைக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே பேசிக்காம தான் இருந்திருக்காங்க. அண்ட் அதற்கப்புறம் தான் பாரதிராஜா சாருக்கு சுத்தமா உடல்நலம் முடியாம போயிட்டு, வயது மூப்பு காரணமாக அவரு இறந்திருந்தாரு. அண்ட் அன்னைக்கே அவர் இறந்தபோது அவருடைய இறுதிச் சடங்குல கூட அவரோட மகளும், மருமகளும் சுத்தமா முகத்த பார்த்து கூட பேசிக்கல. குறிப்பா அவங்க மருமக பாரதிராஜா சாருக்கு மரியாதை செலுத்தலாம் அப்படின்னு வரும்போது, ஜனனி அவர்கள் அதாவது பாரதிராஜாவோட பொண்ணு, அவருடைய மருமகள சுத்தமா பக்கத்திலேயே விடல. சேர்லயே அமத்தி பிடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்த அங்க இருந்த நடிகை ராதிகா 2 பேத்தையுமே கையெடுத்து கும்பிட்டு, இந்த மாரி பண்ணாதீங்க. அவரோட இறுதி ஊர்வலம் நல்லபடியாக முடியணும். தயவு செஞ்சு நீங்க இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வச்சுக்கங்க அப்படிங்கிற மாரி கெஞ்சி கேட்டு அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணியிருந்திருக்காங்களாமா. அண்ட் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கோல்டு வார் போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.